கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னா, ஒருவேளை எல்லாரும் வேண்டுகிறது நம்முடைய காதில் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா பேரும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல, என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும், நம்மளும் சரின்னு சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும். அது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எல்லாம் உழைக்கிறேன், போராடுறேன், ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை. இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா, அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிறதா? ஒரு நல்ல பணக்கார தந்தை, வெறும் பணக்கார தந்தை சொல்ல, நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய 3 பிள்ளை இருக்காங்க அப்படின்னா, 3 பிள்ளை நான் பெத்த பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தன்ட்ட டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார். அந்த 3 பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான், எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான், தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து, அவன் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் பரவாதான், மூத்தவங்க 2 பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா இவன் கையில் கொடுத்தா தான் உருப்புடுன்னு அவருக்கு தெரியும். அப்போ வாய்ப்பை கொடுக்குறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. கொண்டாட்டம்ங்கிறதே கட்டுப்பாடற்றது தானே, கணக்கு மீறி கட்டுப்பாடற்றதுங்கிறத நான் சொல்லவில்லை. கண்டிஷன் சப்ளை, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபி நான் சொன்னான்னு சொல்லப்படாது. விஷயம் என்னென்னா, கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஷ் பண்ணுறது தானே. ஒரு கல்யாண வீடு இப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க, கல்யாணத்திலே டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயபில் மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்களை இழுத்துந்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க, இல்லை பாடுங்கிறாங்க. அப்பா முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்படுறாள், வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு 2 ஸ்டெப்பு இப்படி ஆட்டுறார். கொண்டாட்டம் என்பது என்ன, எப்போதும் இருப்பது சற்று அன்லீஷ் பண்ணுறது தான், அந்த தடைகளை மனத்தடை உடைப்பது தான் இல்லையா? அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே 24/7 நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை. திருவள்ளூர் புத்தக திருவிழாவில் விஜய் டிவி புகழ் கோபிநாத் அவர்கள் ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். எனக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்கான தலைப்பு மாதிரி இருக்குல்ல கேட்குறது. வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஏன்னு கேட்கணும், எதற்காக நடந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கணும், எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சிறு வயதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த செல்ஃபோனை தூக்கி பிடிச்சி கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்க கை எடுக்க கடைசியில் தொடைய வலிக்குது, தோலை வலிக்குதுன்னு வீட்டில் போய் பொண்டாட்டியை புருஷனை அமுக்கி விட சொல்கிறதுக்கு போல உட்காந்து அழகாக பேசுனதை கேட்டுட்டு சந்தோஷமாக போங்க. இந்த பாருங்க எத்தனை கேமரா இருக்குது, அப்புறம் இவங்களுக்குலாம் என்ன வேலை இருக்குது? அப்போயே இந்த டிஷர்ட் போட்ட தம்பி கன்ஃபார்மாக அதை எடுத்து போகணுன்ட்டு கடைசி வரைக்கும் ஒரு அம்மா அவங்க எடுத்தாங்க, பழிபாவம் நமக்கு வந்துடும், அவங்க பையன் கையில் கொடுத்து நீ ஏறா அப்படிங்கிறாங்க. எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறமே ஒழிய கருத்தாக்கமாக உள்ளே ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது. நான் அப்படி ஆள் தான், எப்போ போனாலும் அதெல்லாம் போனாலும் தூக்கி பிடிச்சிருந்த ஒரு காலகட்டம் 2004 நான் முதல் முறையாக அமெரிக்க அரசாங்கத்தால் சிறந்த இளம் செய்தியாளர் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு செய்யப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்துடைய விருந்தினராக நான் போனேன். எனக்கு கிடைச்ச முதல் ரெக்கக்னேஷன் ஆக்சுவலாக அதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுகள்லாம் கொடுத்தாங்க. எப்போயுமே அப்படி தான், அந்த அமெரிக்கன் விசா கொடுத்தா மற்றவங்களாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ போனப்போ என்னென்னா, ஒரு நிருபர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போலாம் ஒரு சின்ன கேமரா நான் வாங்கியிருந்தேன். அந்த கேமரா அந்த லென்ஸ் அப்படி அப்போ வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். இப்போலாம் இந்த எப்படி பார்க்குறீங்களா கேஷுவலாக அப்படிலாம் பார்க்க முடியாது, வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்க்கலாம். செல்ஃபோனில் கேமராக்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம் 2004. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாள் அமெரிக்காவில் இருந்தேன். வாஷிங்டன் டிசியில் தொடங்கி வாஷிங்டன் வரைக்குமாக, கொஞ்சம் சைலண்டாக, வாஷிங்டன் டிசியிலேருந்து வாஷிங்டன் வரைக்கும் நான் போனேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணேன். 40 நாட்டு ரிப்போர்ட்டர்களோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் எதையுமே பார்த்த மாதிரியே தெரியல. எனக்கு ஒரு கண்ணு மட்டும் வீங்கின மாதிரி இருந்துச்சு. என்னென்னு கேட்டால், வியூ ஃபைண்டர் வழியாகவே பார்த்துருக்கேன். ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் நான் வியூ ஃபைண்டர் வழியாக தான் பார்த்தேனே ஒழிய கடைசி வரைக்கும் நேராக 2 கண்ணால் மனுஷங்களை பார்க்கவே இல்லை. அப்போ வேறு வழி இல்லை. ஒரு ரிப்போர்ட்டராக நான் மருந்துனால இயல்பாகவே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் காட்சி வடிவமாக்கணும், இதை வச்சு ஸ்டோரிஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. பரவாயில்ல, அது வேலை. இதுக்கு எதுக்கு வேலையேற்ற வேலை? கையில் ஃபோன் இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் பார்த்தா மெமரி இருக்காது. இப்போ என்ன தெரியுமா நடக்கும், பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து கழுத்தில் தோலை இறுக்கி 10 ஃபோட்டோ எடுக்கிறது. கடைசியில் இது மாதிரி எல்லாத்தையும் ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு நம்மளையும் ஒரு 25 செல்ஃபி எடுத்துகிட்டு முக்கியமான ஃபோட்டோ எடுக்கிறப்ப அதில் டேட்டா இருக்காது, அந்த இடம் இருக்காது. உடனே வேக வேகமாக போய் அழிக்கிற ஃபோட்டோ முக்கியமான ஃபோட்டோவாக இருக்கும். ஓகே, எப்போதுமே இதயத்துக்குள்ளே பதிவு பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெக்னாலஜி வர 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 இதான் பிரச்சனை. இந்த ஏன், எதற்கு, எப்படியில் முதல்ல இந்த ஏக்கு முதல் ஏரியா இதுதான் லைஃப்பில். நான் முதல்ல சொன்னல, ஏன், எதற்கு, எப்படி என்று எப்பொழுதுமே கேள்வி கேட்க வேண்டும். நானும் அடிக்கடி சொல்லுவேன், ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு அடிக்கடி கேள்வி கேட்கணும் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ காலம் மாற மாற ரொம்ப கேள்வி கேட்குறோமோ அப்படின்னு
ஒரு தோற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இளம் மத்தியம பருவத்தில் இருக்கக்கூடிய யங் மாம்ஸ், யங் ஃபாதர்ஸ், என்ன சொல்ல போனால் ஒரு 25லேருந்து 35 வயதுக்கு உட்பட்டவர்கள்ட்ட இந்த சிக்கல் அதிகமாக இருக்குது. கடவுள்கிட்ட போய் நீங்கள் போய் நின்னா ஒருவேளை எல்லாரும் வேண்டுகிறது நம்முடைய காதில் விழுகிற மாதிரி ஒரு கருவியை நம்ம செட்டப் பண்ணிவிட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா பேரும் என்ன வேண்டிக்கிட்டு இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அப்போ பூரா பேருக்கு நடந்தால் பரவாயில்ல, என்ன பூரா பேருக்கு நடந்தால் பொதுவாக போயிடும், நம்மளும் சரின்னு சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு போகணும். அதையே எனக்கு மட்டும் நடக்குது, நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எல்லாம் உழைக்கிறேன், போராடுறேன், ஆனால் அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை. இப்போ பிரச்சனை நீங்கள் நல்லா இல்லைங்கிறதா, அவர் நல்லா இருக்கார் அப்படிங்கிறதா? ஏன் அப்படிங்கிற கேள்வியில் சில விஷயத்தை அர்த்தமே இல்லாமல் இது ஏன் நடந்துச்சுன்னு ரொம்ப யோசிக்கக்கூடாது. சுஜாதா அவர்கள் சொல்வார், சில விஷயத்தெல்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடு. ஏன் 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 நொய் நொயின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணாங்க? இந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப அதிகமாக்கிறப்போ ஒரு சிக்கல் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொன்றுக்கும் காரணத்தை தேட ஆரம்பிப்போம். நேற்று கணவர் வீட்டில் இருந்தபோது நல்ல மனசோட நல்ல ஜாலியாக பேசினார். இன்றைக்கி திடீர்னு அவர் ஏன் வேறு மாதிரி பேசுகிறார், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமளுக்கு இது என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே சுற்றுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு என்ன சிக்கலை உண்டாக்குதுன்னா, வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோலில் எடுத்துடணும் அப்படிங்கிற. யாரோ ஒத்தாலும் இங்கே சுத்தமாக பேசிக்கிட்டே இருக்காங்கண்ணே, தயவு செஞ்சு சைடில் மட்டும் பேசாதீங்கண்ணே. எதிர்த்தாப்பில் யார் பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த பழக்கமாகி போச்சு. சைட்லேருந்து யாராவது பேசுனாங்கன்னா திரும்பி என்னன்னு கேட்டு 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 பழகி. ஓகேம்மா, ஓகே, ஏன்ப்பா உனக்கு தான்ப்பா, அப்போ கூட நீ கவலைப்படலையாம்மா, ஒருத்தன் பேச்சை நிறுத்திட்டு போஸ் கொடுக்குறான், பரவாயில்ல நம்ம போயிடுவோம் நினச்சியா? நல்லா இருமா, நல்லா இதான். இதெல்லாம் கேட்கக்கூடாது, போஸ் கொடுத்துட்டு போயிடணும். சரி தான் தொலை, இது என்ன பண்ணுறது? இப்போ நம்ம சொன்னால் நிறுத்தாக போகிறாங்க. இப்படி பல விஷயத்தை நம்மளால் நிறுத்தவே முடியாது. அப்போ ஏன் இப்போ தாங்க சைடில் யாரும் பேசலைங்க, எக்கோ ஆகுதுங்க அண்ணே, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே. எவன்ட்டா ஒருத்தன் நம்ம கூடவே பேசிகிட்டு இருக்கா, நான் யோசிக்கிறேன் ரொம்ப நேரமாக. ஏன் இவர் திரும்பி பார்க்குறேன், அவர் பேசாமல் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டு பேசாமல் தான் இருக்காப்புல. இந்த மனுஷனை ரொம்ப தப்பாக நினச்சேன். அண்ணே சாரிண்ணே, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். தப்பு உங்கள் மேலே இல்லைண்ணே, உங்கள் கருவியில் எக்கோ அடிக்கிறதுனால நான் பேசுகிறது எனக்கே கேட்கல. இவ்வளோ சொல்கிறேன், திரும்ப திரும்ப ஒருத்தர் சைட்லேருந்து பேசுகிறான். தலைப்புக்கே என்ன வர முடியல பாருங்கள், எவ்வளோ துயரமாக இருக்குது வாழ்க்கை. லைஃப்பில் ஒரு இந்த அன்பே சிவம்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் ஒரு டயலாக் உண்டு. சமீபமாக அதை நான் அந்த சோஷியல் மீடியாவில் கூட அதிகமாக பார்த்தேன். வாழ்க்கை என்பது அடுத்த நொடிக்கு சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது. நாம் என்ன நினச்சிக்கணும், வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்படி ஸ்டார்ட் ஆகணும், இப்படி பயணப்படணும், இப்படி மூவ் ஆகணும், இப்படி முடியணும், இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அப்போ இந்த கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது எழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொண நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. வர்றவன் போகிறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன், அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன். அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ளே இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற, என்ன காரணம், உனக்கு எதுவும் வருத்தமா, இல்லை கவலையா, அல்லது நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல. என் கட்டுப்பாட்டை மீறி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்வி தான் அந்த கேள்வி. ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற. அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது வாழ்க்கை. வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ தான் வாழ்வின் அதிபுத்தி பெரிய சுவாரஸ்யமே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அடுத்து கெட்டது தான் நடக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்குல்ல, அதுதான் என்ன பண்ணுது, எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற. இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடியோவுக்கு வரும். நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சுருக்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும், வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது. நாம் எப்போதும் எதுவும் இழந்து விடக்கூடாது, எதையும் தொலைத்து விடக்கூடாதுங்கிற கவலையிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா. அடுத்து நடக்கிறது கெட்டதாக தான் இருக்கணும், அன்டில் அதர்வைஸ் நான் சொன்னபடி போகலைன்னா கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கத்தானே பார்ப்பீங்க. மனிதன் எல்லா இழப்புகளோடும் ஒரு விதையை கடவுள் கொடுத்துட்டு தான் போகிறான். எல்லா இழப்புகளின் பின்னாலும் ஒரு விதை தூவப்படுகிறது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு தான் போகுது. நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அந்த இடத்துல ஒரு விதை விழத்தான் போகுது. ஆனால் இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம். நம்ம மனுஷன் எல்லாருமே இப்படி தான்.
கிடைக்கிற வாய்ப்பை கவனிக்கிறதே கிடையாது. இட்ஸ் அ பேரலல். எல்லாருக்கும் உன்னை கொடுத்துட்டு பிடிங்கிக்கிறதுலாம் கிடையாது. உனக்கு ஒன்று நான் கொடுக்கலைன்னா அதுக்கு நான் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவ்வளோதான். எவ்ரிதிங் ஹேவ் அ ரீசன். ஏதோ ஒரு காரணம் இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாரும் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. 1980களில் பிறந்த அனைவருமே டாக்டராக வேண்டும் என்று தான் பிரியப்பட்டார்கள். இப்போதும் கூட அப்படித்தான் பிரியப்படுகிறது என்பது தான் ஆச்சரியம். அந்த ஆசையிலெல்லாம் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஒரு டாக்டராக்கி பார்க்கணும், ஓகே, அப்போதைக்கு நல்ல பெரிய படிப்பு, மக்களுக்கு செய்யும் பெரும் பணி அப்படிங்கிறதுனால நல்லா படித்தேன், நல்லா போச்சு. நான் இந்த நல்லா படிக்கிற பேரை சுற்றி 4 பேரை சேர்த்து படிக்க சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி என்னோட ஒரு 8 பேரை சேர்த்து படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாருமே 400க்கு மேலே எடுத்துட்டாங்க. நான் 400 கூட எடுக்கலை. எங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்து ஸ்கூலில் போய் சண்டை வந்து எங்கள் பையன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கிறான்னு என்னை கேட்காம அவர் நான் பாட்டு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கல, சபதம்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கூட எடுக்கலை. ஏன் இப்படி நடந்துச்சு? சரி, திரும்ப நல்லா படிப்போம். படிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். நல்லா படித்து காடு மேடெல்லாம் உட்காந்து படித்து, மரத்து மேலே உட்காந்து படித்து, பொக்கடாயர்கள் வாசலில் படித்து, நைட்டெல்லாம் சுடுகாட்டில் கூட நான் பயப்படாமல் பேய் பக்கத்தில் படிப்பேன் தெரியுமா அப்படின்னு பீத்திக்கிறதுக்காக அந்த ரோட்டில் உட்காந்து படித்து, எல்லா இடத்துலையும் படித்து பெருசாக மார்க் எடுக்கலை. டாக்டருக்கு போக முடியலை, ஓகே, நடக்கலை. அப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தது பிபிஏ பிடிச்சிருந்துச்சு, அதை படித்தேன். எம்பிஏ படிக்கணும் தான் சென்னைக்கு வந்தேன், நடக்கலை. ஆனால் இப்போ என்ன மோசம் போச்சு? அது நடக்காமல் போனதற்கு இப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரணம் இருக்கிறது, அவ்வளோதானே. அது நடக்காமல் போவதென்றால் எல்லா இழப்பும் ஏதோ ஒரு விதையை தூவி விட்டு போகிறது. லைஃப்பில் உங்களுக்குலாம் ஏன்டா கடவுளை இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்கிறப்பெல்லாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் வந்து எல்லார்கிட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறானோ அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா? சும்மா போகிற வரவன்ட்டெல்லாம் தூக்கியாக கொடுக்க முடியும். ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்ட கொடுக்குறேன்னா அதை செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார். ஒரு நல்ல பணக்கார தந்தை, வெறும் பணக்கார தந்தை சொல்ல, நல்ல பணக்கார தந்தை தன்னுடைய 3 பிள்ளை இருக்காங்க அப்படின்னா 3 பிள்ளை நான் பெத்த பிள்ளைங்கிறதுக்காண்டி தூக்கி ஒருத்தண்ட டபக்கெல்லாம் பதவி கொடுக்க மாட்டார். அந்த 3 பிள்ளைகளிலும் எவன் இந்த சாம்ராஜ்யத்தை சரியாக நிர்வகிப்பான், எவன் இந்த நிர்வாகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பான், தான் மட்டும் உண்டு வாழாமல் மற்றவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்ற நல்ல மதியோடு இருக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்து, அவன் கடைசி பிள்ளையாக இருந்தாலும் பரவாதான், மூத்தவங்க 2 பேர் பெரிய சண்டைக்கே வந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு நின்று கடைசி பையன் கையில் தான் கொடுப்பார். ஏன்னா இவன் கையில் கொடுத்தா தான் உருப்புடுன்னு அவருக்கு தெரியும். அப்போ வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. இது புரியாமல் தான் கடவுளை ஏன்டா கஷ்டத்தை கொடுத்து அவர் அங்கேருந்துட்டே லூசு போல செக்கிங் போயிட்டுருக்குறா. இப்போ ஆன் த ப்ராசஸ்ரா, நீ என்னடா அதுக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திரும்ப வந்துட்டு எனக்கிட்டே வந்து கொடுக்குற பிரச்சனையை கொடுத்தவன். நீங்கள் கடவுளோ இயற்கையோ ஏதோ ஒன்றை நம்பக்கூடிய ஆளாக இருப்பீர்கள். அப்போ உங்கள் வாழ்வு வழக்கத்திற்கு மாறாக ஒன்று நடக்கிற போதெல்லாம் இடிந்து நீங்கள் உட்கார்ந்து ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, காரணத்தை தேடாதீர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக நடக்கிறது, அதில் என்ன வாய்ப்பு இருக்கிறதுன்னு தேட பாருங்கள். நம்ம எப்போதுமே இழந்ததை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, சில பிம்பங்களை குறியீடாக வைத்திருக்கிறோம். நமக்கு அப்படி தான் பழக்கியிருக்காங்க. பணக்காரன் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்கோம். அவன்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்கும், வீடு இருக்கும், நிறைய நகை நட்டு இருக்கும், பெரிய இடத்துல பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அல்லது பெரிய வெளிநாட்டில் போய் படிச்சிருப்பானுங்க, ஊருக்குள்ளே 100 ஏக்கர் நிலம் வச்சுருப்பான். இப்படி ஒரு கணக்கு வச்சுருக்கோம். வசதியாக வாழ்வது அப்படின்னா நம்ம இந்த இந்தியாவுடைய பெரிய பணக்காரர்களோ உலகத்துடைய பெரிய பணக்காரர்களோ பார்த்து சில குறியீடுகளை வச்சுருக்கோம். இப்படிலாம் அந்த பணக்காரன் ஒரு ப்ரீமியம் கார் வச்சுருந்தாருன்னா அவன் பணக்காரன், கையில் பெரிய நகை வச்சுருந்தா பணக்காரன், இப்படிலாம் இருந்தால் ஒரு பணக்காரரு அப்படின்லாம் நம்ம ஒரு கணக்கு வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் ஜெயிப்புங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம், குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த குறியீடுகளோடு கனெக்ட் பண்ணி பழகிட்டதுனால தான் உங்களுக்கு கிடைப்பது எது கிடைக்கிறதுனே நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்டும் கூட இதைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருந்துகின்ற காது இதே தெரியாமல் நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஒரு பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் மேலே ரொம்ப ஆசை. அவர் பெரிய பணக்காரை விட்டு பையன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி கொடுக்கலாம் சாதாரண விஷயங்க, ரொம்ப சாதாரண விஷயம். அவ்வளோ பெரிய பணக்காரர். அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறான். இது ஒரு வெளிநாட்டு கதை, அதனால அது ஸ்போர்ட்ஸ் கார். நம்ம ஒரு தான் பைக்குன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் கேட்குறது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இந்த டிகிரியை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு என்னைக்கு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு வருகிறாயோ அன்றைக்கு உனக்கு ஸ்போர்ட்ஸ் கார், இது என் உறுதி அப்படின்னு சொல்கிறார். பையனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்பா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரேன்னு சொன்னார், எங்கிறதுக்காண்டியாவது படிப்போம்னு சொல்லிவிட்டு கிடுக்கிட்டுன்னு நல்லா படிக்கிறான். அவன் கண்ணு முழுக்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார் சிகப்பு கலரில் ஒரு வண்டி வந்து வாசல் நிற்கிற மாதிரி அவன் கற்பிதம் பண்ணி கொண்டே இருக்கான். அவன் அந்த கற்பிதம் செய்து கொண்டே இருக்கான். இப்படி தான் அது இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி வர்றான். 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து விட்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அந்த அங்கியோடு ஓடி வரான். அப்பா கிட்ட வந்து அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டு, அப்பா நீங்கள் சொன்னதுபடி நான் முதல் வகுப்பிலே தேறி இருக்கிறேன், இந்த பாருங்கள் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் காருங்க, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்களே அப்படின்னு சொன்னோடனேயும் அவர் என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி இணைத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஒரு புத்தகத்தை பரிசாக அவனுக்கு கொடுக்குறார். ஓகே, நம்ம ஊரில் புத்தகம் பரிசாக கொடுத்தா எவ்வளோ கடுப்பாவாங்க யோசிச்சு பாருங்களேன். புத்தகத்தை மட்டும் பரிசாக கொடுத்தோம்னு வச்சுங்களேன், என்னமோ சரி தொலையுது அப்படின்னு வாங்கி வச்சுக்கிற மாதிரி வாங்கிப்போம். அது பெரிய பொக்கிஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற கணக்கெலாம் இருக்காது. என்னம்மா அங்கே எது இன்ஸ்ட்ரக்ஷனா, ஃபேனா, சே என்ன ஒரு அக்கறை.
அந்த அக்கறையோட காரணத்தை கரெக்டாக சொல்கிறேன். என் பக்கம் ஃபேனை திருப்பினீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு காற்று வரும். அனைத்து அறிவியலும் நான் அறிவேன். ஓகே. அவர் வந்து ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் பையன் கையில். அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் வந்தது. தந்தை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறேன். என்னடா இவ்வளோ தூரம் கடைசி அவர் சொன்னபடி உழைத்தோம், நம்ம அவர் சொன்னபடியே செஞ்சு முடிச்சுவிட்டோம். ஆனால் அந்த ஆள் இவ்வளோ பெரிய பணக்காரன், ஒரு ஸ்போர்ட்ஸ்காரங்க, அன்றைக்கி ஒரு நாள் செலவு இருக்குது, அதை வாங்கி கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த புத்தகத்தை அந்த இடத்துல வைத்து விட்டு வீட்டை விட்டு கிளம்பி போகிறான். வீட்டை விட்டு கிளம்பி போனவன் அவன் போயிட்டு ஏதோ பண்ணி அவன் நல்லா வந்துட்டான். ஒரு 15-20 ஆண்டுகள் அதுக்குள்ளே அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைகள்லாம் ஆகிடுச்சு. ஒரு நாள் அப்படியே அனாமதேயமாக வீட்டிலே அமர்ந்திருக்கிற போது அவனுடைய பிள்ளை மடியில் ஏறி விளையாடுகிற போது அவனுடைய அப்பாவின் எண்ணம் ரொம்ப வந்து மனசில் உறுத்துது. சே, இப்போ நம்ம அப்பா நம்ம எவ்வளோ ஏங்கியிருப்பார், 20 வருஷம் அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு வந்துட்டோமே, அவ்வளோ பெரிய பணக்கார மனுஷன், இவ்வளோ சொத்து பத்தெல்லாம் நமக்காக சேர்த்தால விட்டுவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உறுத்த. இடையிடையே அப்பாவின் ஞாபகம் வந்தாலும் கூட அவர் செய்த துரோகம் அவனுக்கு அழுத்தமாக உறுத்தி கொண்டிருந்த காரணத்தினால அவர் போய் பார்க்கவே இல்லை. சரி, அப்பாவை போய் பார்ப்போன்னு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு கிளம்பி தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறான். ஒரு 500-600 மைலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடம். அங்கே போனால் அந்த பழைய பங்களா அப்படியே இருக்கிறது. வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் சிறு வயதில் இருந்தபோது சிறு வயது பிள்ளைகளாக அங்கே வேலை பார்த்த சில பேர்லாம் பெரிய ஆளாகி அங்கே இருக்கிறாங்க. அப்பாவுடைய போட்டோ இருக்காங்க. அப்பா செத்து போயிட்டார். அப்பா அவுட்டு. ரொம்ப வருத்தமாக இருக்கு. சை, இந்த மனுஷனை விட்டுட்டோமே, ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் கார் கிடைக்கல, திட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு வெயிட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வாங்கித்தாப்பா தந்தாவன்னு சண்டை கிண்டை போட்டிருக்கலாம், இல்லை அழுதுகிட்டு 2 நாள் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு 2 நாள் கழிச்சு திரும்ப வந்திருக்கலாம். இது என்ன மூர்க்கத்தனமான கோபம். ஒரு தந்தையை இழந்து விட்டோமே, இந்த மனுஷன் நம்மளை எவ்வளோ தேடி இருப்பார்னு ரொம்ப வருத்தத்தோடு தந்தையின் பக்கத்தில் நின்று மனம் வெதும்பு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் அவர் கொடுத்த அந்த புத்தகம், அவன் கோபமாக வச்சுட்டு போன புத்தகம் அங்கே இருக்குது. அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே புரட்டிக்கிட்டே தந்தையின் நினைவுகளோடு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே புரட்டுறான். அப்படியே புத்தகத்தை வரப்போ கடைசி பக்கத்தில் பார்த்தா அவர் அந்த ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கினதுடைய பில்லு அதில் இருக்குது. அந்த ஆள் நேராக அதை கொடுத்து போடா போய் கார் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லாமல் அது ஒரு புத்தகத்துக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காரு. இந்த முட்டா பையன் அவசரம் கொடுக்க கோவத்தில் போட்டேன்னு புத்தகத்தை தூக்கி வீசிட்டு போயிட்டான். ஆனால் கடைசி பக்கத்திலே உனக்கு வேண்டியது இருக்கிறது என்று அவர் சொல்லுவதற்கு முன்னாக ஓடிப்போகிறவன் தன்னைத்தானே அதிகமாக கேள்வி கேட்டுக்கொண்டு முடிவுகளுக்கு வருகிறான். இதெல்லாம் எதனால் நடக்குது? முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள். தந்தை ஏமாற்றி விட்டார். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். 2வது முக்கியமான விஷயம், கடவுள் நீங்கள் கேட்பதை உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் கொடுப்பார் என்ற அவசியம் இல்லை. அது வேறொரு வடிவத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நான் சொன்னேன், நீங்கள் தேடுகிற மாதிரியே அது உங்களுக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இடைப்பட்ட காலத்தில் 25-20 வருஷங்களுக்கு முன்னாலே நினைக்கிறேன், சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு 1-2 பேரை வேலைக்கு தேர்வு செய்வாங்க. அதுக்கு போட்டியிடுவது மிகவும் சிரமம். ஸோ இரவெல்லாம் போயிட்டு, அப்போல்லாம் ப்ரௌசிங் சென்டரில் தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கும். சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்கி வைத்துக்கொள்ள வசதி இல்லை. என் அண்ணனுடைய நண்பர் ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தார். ஒரு 9 மணிக்கு மூடுவார். 9:30 மணிக்கு என் வீட்டு வழியாக கடந்து போகிற போது அந்த சாவி எனக்கு கொடுப்பார். ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயை ரொப்பிக்கிட்டு நைட்டு 10 மணிக்கு அங்கே போனால் நான் காலையில் 4 மணி வரைக்கும் உட்காந்து படிப்பேன். ஏன்னா இன்டர்நெட் அங்கே தான் இருக்கும். உட்காந்து படித்து அந்த பரீட்சையில் ரொம்ப கஷ்டம். நல்லா பரீட்சை எழுதினேன். நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். ஆல்மோஸ்ட் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டதை போல தான் தெரிஞ்சுது. ஆனால் இடைசியில் அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரோட்டோக்கால் இருக்குல்ல, இத்தனை பதவிகளில் இவங்களுக்கு உள்ள சீட்டு கொடுக்கணும், அல்லது வந்து இந்த நாட்டுக்காரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சில நெருக்கடிகள் அவங்களுக்கு உண்டு. அது யதார்த்தமாக அவங்களுக்குடைய புரோட்டோக்கால். அதனால் எனக்கு அது கிடைக்கல. என்னடா இவ்வளவு காலம் உழைச்சம் போனால் வந்தோம், அது கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒருவேளை அந்த வேலை கிடச்சி நான் வெளிநாட்டில் போய் செட்டிலாக இருந்தால் இது எனக்கு கிடச்சிருக்காது. இப்போ அடுத்த வாரம் அதே நாட்டுக்கு நான் போகிறேன் கெஸ்ட்டாக. சரியா? என்னை எக்ஸாம்பிளாக சொல்கிறது வழியாக என்னை பற்றி சொல்வதுன்ற அர்த்தம் இல்லை. வேறு யாரை பற்றி சொன்னால் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். நம்மளை பற்றி சொல்ல நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். நான் இதை நம்புகிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று கிடைக்கும். ஒன்று நடக்கலைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நியாயமாக அறிவுபூர்வமாக கேட்க வேண்டிய ஏன் கேள்விகளை மட்டும் கேளுங்கள். நீ ஏன் எதுக்கு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அதை தவிர பண்ணி வில் பிகம் த பார்ட் ஆஃப் த இஷ்யூ. யூ வில் நாட் த பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். ஏன் நடந்துச்சு? ஓகே, இதுக்காக தான் நடந்துச்சு போட்டு. ஓகே, சிலதெல்லாம் அப்படியே விட்டுறணும் அப்படிம்பாங்கல்ல, அது இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணுது. 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏன் என்று அடிக்கடி கேள்விகள்னு சொன்னோம் தான் நானும் கூட. அது சின்ன பசங்கள்கிட்ட எப்போதுமே நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய 30-35 வித ஆட்கள்கிட்ட இந்த ஏன் கேள்வி ஓவராக இருக்குது. அம்மாக்கள்கிட்டலாம் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது. ஒரு பையன் சும்மா இருக்கான், அவன் நார்மலாக இருக்கிறது லேசாக சோர்ந்து போகிறான். ஏன் புள்ள சோர்ந்து போச்சு? வைட்டமின் டி குறைபாடாக இருக்குமா? டாக்டரே சொல்கிறாரு 3 நாள் பார்க்கலாம், சளியெல்லாம் தானாகவே சரியார். இல்லை, உடனே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அது என்னென்னு உடனே தெரியணும் டாக்டர். இப்போ என்ன உங்களுக்கு பையனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக நடக்கணுமா என்னவா இருக்கும்? ஏன்னா இருக்கும்? ஏன்னா அந்த வாழ்க்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், என் பிள்ளையின் ஆரோக்கியம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், என் கணவர் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், என் மனைவி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், இந்த உலகம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். இது எதுவுமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. உங்கள்கிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான். யூ கேன் கண்ட்ரோல் ஒன்லி யுவர் தாட்ஸ், நாட் த வேர்ல்ட்.
எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அதை போக்கில் விட்டு போங்க. எல்லாவற்றையும் காரணத்தை எடுக்கிறவங்களாம் சூப்பரான தம்பதியாலாம் இருந்திருக்க முடியாது. நல்லா நீங்கள் உங்கள் கணவரை புரிஞ்சுக்கணும். உலகத்திலே ஒன்றா நம்பர் மோசமான அட்வைஸ் தான். நீங்கள் உங்கள் கணவரை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் ஏதாவது கோர்ஸ் இருந்தால் போய் படிங்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு. சுவாரஸ்யமே ஒரு மனுஷனை முழுமையாக புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குது தான். ஒரு மனிதனை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது தான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய ஒருத்தரை முழுசாக புரிஞ்சு அவரை நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு அப்பழுக்கற்ற மனிதன் உலகத்தில் இருக்கானா என்ன, நான் இல்லைப்பா, நீங்களாம் வேணால் கிளைம் பண்ணிக்கங்க. ஆனால் யாருமே அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை. ஒரு நேரம் எல்லாருக்கும் போட்டாக்கு போஸ்ட் கொடுப்போம், சரியா? ஒரு நேரம் ஏதோ வேறு ஒரு மூடில் இருப்போம். வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கும், பாப்பாக்க முடியலை அப்படிங்கிறப்ப அந்த மன உளைச்சல் இருக்கப்போ ஒருத்தர் சார் நல்லா சரிங்க சார் அப்படின்னா சின்ன எரிச்சல் வரதான் செய்யும். அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார், அவர் நல்ல மனுஷங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்புல, வரிசை எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படிம்பாங்க. இப்போ இன்றைக்கி வரையில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. நானே இப்போ முடித்து எல்லாம் வாங்க மொத்தமாக இப்போ குடும்பத்தோட ஒத்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அது ஷேரிங் நடக்குதா இல்லையான்னு தெரியல. ஏங்க ஒரு ஃபோட்டோக்கு நிற்க மாட்டேங்கிறாங்க அவன் அப்படின்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல 1000 ஃபோட்டோங்க மனுஷன் நின்னாருங்க அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அப்போ உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பது என்ன, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ப்ராசஸ் மட்டும்தான். அப்போ இந்த உலகத்தையும் இந்த வாழ்க்கையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பதில் பிரிந்து விடுகிறார்கள். ஏன்னா நான் நினச்ச டேர்ம்ஸுக்கு கீழே இல்லை. ஏன் அவள் இப்படி நல்லா இருந்தீங்களே, ஓப்படியாலோட நல்ல நட்பு இருந்துச்சு, ஒரே குடும்பமாக ஒன்று மண்ணா இருந்தீங்களே, நாத்தனார்லாம் வரப்போக இருந்தாங்களே, என்னாச்சு அப்படின்னா, இல்லை அவங்க முன்ன மாதிரி இல்லை. முன்ன எப்படி இருந்தாங்க, நான் நினச்ச மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்காங்க. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குன்னா, அவங்க நினச்ச மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க உரிமை இல்லையா? இந்த உலகம் ஒன்றும் உங்கோட்டு இல்லை, எங்கோட்டும் தான், சரி தானே? சில பேர் பார்த்தீங்கன்னா ஹைவேல போகிறப்ப, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, ஹைவேல போகிறப்ப கூலாக குறுக்க வந்து நின்று மறப்பாங்க. சில ஏரியாலாம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன் அப்படின்னா இது எங்கள் ஊரில் நீ வார, நான் எப்போ வேணாலும் போவேன். ஏன்டா அப்போ ஃபோனுங்கன்னு போட்டு வாங்கடா, எங்கள் ஏரியா நாங்கள் வரப்போகிறோம், நீங்கள் வந்துக்கிட்டு கால் வண்டியெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லலாமா இல்லையா? அப்போ எல்லாவற்றுக்கும் காரணம் தேடக்கூடாது. தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஒரு 60 ஆண்டு கால தாம்பத்தியம். ஒரு 7-8 பிள்ளைங்களை பெற்று 15-20 பேர பிள்ளைங்க. தாத்தா ஒரு 85 வயசில் செத்து போகிறாரு, நல்ல சாவு. 85 வயதில் எல்லாம் வெளிநாடுகள்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் இருக்குது, எல்லாம் வர்றாங்க. இருந்து 3 நாள் பெருஞ்சாவு கொண்டாடி அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு வீடெல்லாம் கழுவி விட்ட பிறகு இயல்பாக என்ன நடக்கும், அந்த பாட்டியை சுற்றி பேத்திமார்கள் பேரன்கள் எல்லாம் சுற்றி உட்காந்து தாத்தா அப்படின்னு கதை கேட்க ஆசைப்படுவார்கள். பாட்டிக்கு அதை சொல்ல பெருமையார். 16 பேரம் பேத்தி, 7 பிள்ளைங்க எல்லாம் பண்ணி 2 கொள்ளு பிள்ளையெல்லாம் வேற இருக்குது. தாத்தா பற்றி பாட்டி சொல்லுவாங்க, நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமானவர், எனக்கு ஒன்றுனா தாங்கிக்க மாட்டார், நாங்கள் அப்படி இருப்போம், அவருக்கு ஒன்றுனா நான் செய்வேன், எனக்கு ஒன்றா அவர் செய்வார், எங்கள் ஆளுகள்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி என் மாமனார் மாமியாரெலாம் அது பல பொய் சொல்லும் பாட்டி இருந்தாலும் சொல்லும். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லும், என்ன ஒன்று, அந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. புரிஞ்சிக்கவே முடியாதனால தான் 60 வருஷம் சக்ஸஸ்ஃபுல் லைஃபு. புரிஞ்சுட்டு இருந்தால் 3ஆவது வருஷம் புட்டுக்கிட்டு போயிருக்கும். நீங்கள் எதுவும் போட்டிலாம் நடத்தலை, அவரை சரியாக புரிந்து கொள்வது எப்படி. அதனால தான் சண்டை வருது. கணவன் மனைவிக்குள்ள எங்கேருந்து சண்டை வருது, தேவையில்லாமல் இந்த ஏன் கேள்வி கேட்குறதுல தான். அவர் நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவருக்கு எதுக்கு கோபம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கு ஆத்திரம் வரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எதற்கெல்லாம் அவர் சோர்ந்து போவார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், எதையெல்லாம் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் புரிந்து வைத்திருக்கிறீர்கள், யாரையெல்லாம் அவருக்கு பிடிக்கும் யாரையெல்லாம் பிடிக்காது, அவர் தங்கச்சியை பிடிக்காது ஏன் தங்கச்சியை பிடிக்கும், இப்படி பல விஷயங்கள் நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாள் உங்கள் புரிதலுக்கு மாறாக அவர் நடந்து கொள்வார். உங்கள் புரிதலுக்கு மாறாக நடந்து கொள்வார். வழக்கமாக அவருக்கு இட்லியும் மிளகாப்பொடியும் பிடிக்கும், பெரிய சண்டையெல்லாம் வரணும், ரீசன்லாம் வராது. மனிதர்கள் பெரிய அளவுக்கு பிளவுபடுவதற்கு பெரிய சண்டைகள் காரணமே கிடையாது, சின்ன சண்டைகள் தான் காரணம். அதனால தான் சொல்கிறேன், சின்னது எல்லாத்தையும் தட்டி விட்டுறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, அதெல்லாம் அது அப்படியே விட்டுணும்பாங்கல்ல, அந்த மாதிரி. சரி தொலை, இது உப்பு கூட இருக்குன்னு சொன்னார், நாளை கரெக்ட் பண்ணிங்க, ஏன் ஒரு நாள் உப்பா சாப்பிட்டா மோசம் போச்சா போங்கன்னு சின்னதாக ஒரு சண்டையை போட்டு முடிச்சு விட்டுறணும். என்ன வச்சதை சாப்பிட்டு போயிட்டு இருந்திய, இப்போ என்ன புதுசாக பேச்சு அப்படின்னா என்னென்னா, நீ வச்சதை சாப்பிட்ற புள்ளேன்னு நான் புரிஞ்சுட்டேன், இனிமேல் என் புரிதலுக்கு மாறுபட்டு நீ யோசிக்கப்படாது. அந்த ஆள் 10 வருஷமாக உப்போட தின்னுட்டான், தொலையுது, ஒரு நாள் திடீர்னு வருது, எத்தனை நாளாக சொல்லாமல் இருக்கேன்ட்டு சாப்பாடு நல்லா இல்லைங்கிறார். அப்போ வச்சதை சாப்பிட்டு போகிற பிள்ளை நீ என்னதுக்கு இப்போ மாறுற? அப்போ பிரச்சனை அவர் மாறியதல்ல, அவர் உங்கள் புரிதலிலிருந்து மாறியது. நான் உன்னை புரிந்து வச்சுருக்கேன்ல, அந்த புரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நடந்துக்கலாம். அப்போ என் புரிதல் தவறாங்கிற கோபம் தான் உங்களுக்கு அவருக்கு சண்டையே. நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன சண்டை, பிள்ளைய வச்சு நம்ம நல்லதுண்ணே ஓகே யார் இது, சரி ஓகே பரவாயில்ல, அப்படி இப்படி 2 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி கலகலன்னு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவங்களுக்கு ஃபேன் வைக்க சொன்னாங்க, வைக்கவே இல்லை தம்பி.
எனக்கு வைக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களுக்கு வைங்க. எப்படி உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் எனக்கு ஃபேன் வைக்க சொன்னீங்களோ, இப்போ எனக்கு வேணுங்கிறப்ப நான் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறது தானே. மனித வாழ்க்கை சிம்பிள், கடந்து போயிட வேண்டியது தானே. ஓகே, ஸோ தட் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்குது. வாழ்க்கை குறித்து நமக்கு ஒரு பயம் உண்டு. வி ஆர் ஸ்கேர்ட் அபவுட் லைஃப். லைஃப் ரொம்ப கஷ்டமான, அதனால தான் பிள்ளைகளை கூடுதலாக அழுத்துறோம். ஏங்க உண்மையாகவே எனக்கு மட்டும்தாங்க வருது. ஆக்சுவலாக அந்த 2 ரோவை கவர் பண்ண மாதிரி வைங்க, கேட்டது அவங்க தானே, எனக்கு பாதி வந்தால் போதும். ரைட். ஏம்மா காற்று கரெக்டாக வருதா? உலகத்தில் இவ்வளோ சௌரியமாக உட்காந்துக்கு பேச்சு கேட்டாலும் நான் பார்த்ததே இல்லைம்மா. மேலே உட்காந்துருக்க அதிகாரிகளுக்கு கூட சுமாராக தான் காற்று வருது. அடே அப்பா, என்ன ஒரு சௌரியம். இப்போ அவங்க வந்துட்டு நம்ம ஒரு என்ன எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு மட்டும் கேட்டோம்னா, நீங்கள் பாருங்க பேசுங்க அப்படிமா. ஏன்னா நல்லா ஃபேன் காற்று சௌரியமாக உட்காந்துருக்கோம், நாளைக்கு லேட்டாக கூட எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னா நீ பேசு அப்படிங்கம்மா. ஏன் நமக்கு இந்த கவலை வருகிறது அப்படின்னா, சில முன்னெடுக்கப்பட்ட முடிவுகள் நம்மை உறுத்தி கொண்டே இருக்கு. வாழ்க்கை குறித்து ஒரு பயம் இருக்குது. அதனால தான் பிள்ளைகள் நம்ம கூடுதலாக தொந்தரவு செய்கிறோம். இப்படியெல்லாம் நீ இருந்தீங்கன்னா உருப்படா போயிடுவேன், இப்படியெல்லாம் இருந்தால் நீ என்ன ஆவ, இப்படியே இருந்தால் நீ என்ன ஆயிடுவ, நமக்கு தான் தெரியாதே. ஏன்னா முழுக்க முழுக்க அந்த உலகத்தை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் இப்படி ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆக்கி விடலாம், இப்படி நடந்தால் அப்படி நடந்து விடும் நீங்கள் நம்புறதுனாலையும் அந்த கட்டுப்பாட்டை கைக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறதுனால தான் சின்ன சேட்டைகளை கூட இப்போல்லாம் பொறுத்துக்க முடியாது. 24 hours நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். செத்த நேரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுவோம் அப்படின்னா விளையாடுறது. என்னுடைய நிகழ்ச்சியில் ஒரு முறை என்ன எங்கள் அம்மா ரொம்ப அடிக்கிறாங்கன்னு ஒரு பையன் சொன்னாப்பு. ஆமாங்க, இப்போ கூடுதலாக அடித்து போட்டுட்டேன் அப்படின்னாங்க. அவன் படிக்கவே மாட்டேங்க, நான் கஷ்டப்பட்டு சொல்லிக் கொடுக்குறோம்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்னப்போ அவனுடைய டைம் டேபிள் அவன் சொல்கிறான், அவனுக்கு உச்சா போகிறதுக்கு கூட நேரம் கொடுக்கல அவங்க. சார் நான் ஸ்கூல்லேருந்து வரேன் சார், வந்து நான் ஷூவை கலட்டினோடனே படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுக்கலாங்க. இல்லை சார் படிக்கணும்லங்க. அப்போ அந்த 1/2 hour கூட டைம் கொடுக்காம அவன் படித்து அவன் என்ன பண்ண போகிறான்? அவன் படித்தவனுக்கு எல்லாம் கிடைச்சாலும் அது 1/2 hour டைம் கொடுக்காத அம்மா மேலே இருக்க ஆத்திரம் போகிறதே கிடையாது. அப்புறம் அவன் வெறுப்போடே படித்து வந்தவன் சந்தோஷமாக சமூகத்துக்கு சேவையெல்லாம் செய்ய மாட்டான், தூக்கி போட்டு மிதிப்பான். நம்மகிட்ட தான் அதிகாரம் கிடச்சிருச்சு எனக்கு இருக்கவனால வெளுன்னு வெளுப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஏன்னா அவங்களுக்குலாம் சந்தோஷமாக படித்து வரல. அப்போ ஒன்றை சந்தோஷமாக செய்வதில் நமக்கு பயம் இருக்குது. வாழ்க்கை குறித்து இருக்கக்கூடிய பயம் சில முன்னெடுப்பான நடவடிக்கைகளை நம்ம மீது திணித்து இருக்கிறது. அதுதான் ரொம்ப கேள்வி கேட்க வைக்குது. அதில் மொதல் விஷயம், வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்காது. இது ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக கொஞ்சம் அந்த மிட் ஏஜில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு இந்த பயம் கூடுதலாக இருக்குது. இப்போ அப்பாக்களுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கான ரீசன் சோஷியல் ரீசன்ஸ். அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறான். நிச்சயமற்ற தன்மையை வாழ்வினுடைய அடிப்படை என்று மாறி இருக்குது. நல்லா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் சேர்ந்துட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் முடிஞ்சோன்னா நம்ம பிள்ளைக்கும் வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்பு பார்த்துட்டு போகலாம். ப்ரைவேட் நிறுவனங்களில் கூட படித்து முடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடச்சுன்னா அடுத்து வாரிசுக்கு ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, அப்புறமா பென்ஷன் கொடுப்பாங்க. இப்போல்லாம் பூரா பல்பையும் பிடுங்கி விட்டாங்க. முன்னாலாம் சொல்லுவாங்க மீடியாவில் தான் நிச்சயமற்றது வேலைன்னு. இப்போல்லாம் எனக்கு பார்க்குறப்ப மீடியா கூட ஓரளவு தேவையில்லை போல் இருக்குது. மற்ற வேலையெல்லாம் அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் தூக்குவாங்க. இங்கெல்லாம் மறுநாள் காலையில் கார்டு ஒர்க் பண்ணலைன்னா தான் தெரியுது நம்ம வேலையில் இல்லைன்னு. ஒரு கம்பெனியில் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ உண்மைன்னு தெரில, ஜோக்குக்காக சொன்னாங்களா என்னன்னு தெரில. ஒரு ஆள் ஒருத்தரை வேலையை விட்டு தூக்குறான். அந்த ஆள் யாருன்னு கேட்டால் வேலையை விட்டு தூக்குவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அவர் ஒருத்தர் வேலையை விட்டு தூக்குறார். தூக்கிட்டு அவரும் போயிடுறார். மறுநாள் காலையில் வரையில் வேலையை விட்டு தூக்குன அதிகாரி இருக்கார்ல, அவருடைய கார்டு ஒர்க் பண்ணலை. என்னடா ஒர்க் பண்ணலைன்னா உள்ளேருந்து அவருக்கு மேலே இருக்க அதிகாரி சொல்கிறான், நேற்று நைட்டு உன்ட்ட சொல்லாமலே உன் வேலையை தூக்கிட்டோங்கிறான். அப்போ இங்கே எவன் வேலையை தூக்குவானே தெரியல. இப்போ அன்சர்டனிட்டிஸ் ஆர்டர் ஆஃப் த டேங்கிறப்ப வாழ்க்கை குறித்த பெரும் பயம் நமக்கு இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஆசீர்வதிக்கப்பட்டது. லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். முதல்ல அதை நீங்கள் நம்பணும். லைஃப்பை சுமக்கக்கூடாது, லைஃப்பை கொண்டாடணும். லைஃப் இஸ் சம்திங் ஃபார் டு செலிப்ரேட். அது கொண்டாடுவதற்கான ஒன்று என்று உங்களுக்கு வருகிற போது இந்த தேவையற்ற பயங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளதை வைத்திருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. கொண்டாட்டங்கிறதே கட்டுப்பாடற்றது தானே. கணக்கு மீறி கட்டுப்பாடற்றதுங்கிறத நான் சொல்லவில்லை. கண்டிஷன் சப்ளை, நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் கோபினா சொன்னான்னு சொல்லப்படாது. விஷயம் என்னென்னா, கொண்டாட்டம் என்பது சற்று அன்லீஷ் பண்ணுறது தானே. ஒரு கல்யாண வீடு இப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. கல்யாணத்துலேயே டான்ஸ் ஆடுறாங்க. இல்லை கல்யாணம் முடிச்சுட்டு சொந்தக்கார தாயபில் மட்டும் மண்டபத்தை அடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் உரிமைப்பட்டவங்களாம் சேர்ந்து கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அம்மாக்களை இழுத்துந்து வா டான்ஸ் ஆடுங்கிறாங்க, இல்லை பாடுங்கிறாங்க. அப்பா வந்து முரட்டால் அப்பாட்ட பேசவே பயப்புறால வாங்கினா அவர் கூட வேட்டி எப்படி பிடிச்சிக்கிட்டு 2 ஸ்டெப் இப்படி ஆட்டுறார். கொண்டாட்டம் என்பது என்ன, எப்போதும் இருப்பது வந்து சற்று அன்லீஷ் பண்ணுறது தான். அந்த தடைகளை மனத்தடை உடைப்பது தான் இல்லையா. அப்போ வாழ்க்கைங்கிறது கொண்டாட்டமானது தான். அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இப்படியே 24/7 நீங்கள் வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை அப்படின்னு வாழணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த சீனியர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் காண்டு வேறு என்னென்னா, நாமெல்லாம் சந்தோஷமாக இல்லை, இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு வைத்தறிச்சேன். பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் அம்மாக்கள் தான் சண்டை போட்டு வாங்கி கொடுக்குறது. ஆனால் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், இந்த வண்டியை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணுறா இவன், நான் ஓட்டலை என் பிள்ளையாவது ஓட்டட்டுன்னு உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தாலும் ஜன்னல் வழியாக பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிம்மதியாக கலக்கலன்னு சிரிக்கிற பக்கம் தாங்கலை. ஏன்னா வாழ்க்கைனா சோகமாக இருக்கணும். எவனாவது ஒருத்தர் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவனாவது ஒருத்தர் நம்ம கஷ்டத்துக்காக தோல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
ஒன்றை மாதிரி முடியுமா மாப்பிள்ளைங்கணும், அல்லது நாம் உதவுறதுக்காக எவனாவது கஷ்டமாக இருக்கும். நாம் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கிறதுக்கு நம்ம பண்ணுற கற்பனையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள போய் நம்மளே உதவும். ஒருத்தன் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு கவலை இல்லை, அவனுக்கு நீங்கள் உதவி, நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். வாழ்க்கைங்கிறது சிரமம் நமக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கிடையாது. வாழ்க்கை என்பது அற்புதமான, லைஃப் இஸ் பிளஸிங், இட்ஸ் நாட் அ கர்ஸ். வாழ்க்கைங்கிறது பிளஸிங், எவ்ரி அதர் டே இஸ் அ பிளஸிங். அதை நம்புங்க. நிறைய பேருக்கு இது கிடைக்கல. நிறைய பேர் வயிற்றுக்குள்ளே செத்து போயிட்டான்ல, சில பேர் பிறந்தவனே செத்து போயிட்டான்ல, சில பேர் 3 வயசில் செத்து போயிட்டான், சில பேர் 5 வயசில் செத்து போயிட்டான். சண்டப்ப செத்துருப்பான் ஒருத்தன், அதே நேரம் ஒருத்தன் பிறந்திருப்பான். நான் முதல்ல சொன்னதான், இழப்பு ஒரு விதையை தருகிறது. ஒருத்தன் சாவறான், ஒருத்தன் பிறக்கிறான். இதை ஏன் இவ்வளோ வழியாக பார்க்கணும்? அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்காது. நம்மால் தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுறோம், ரொம்ப சிரிக்கிற பிள்ளைகள்லாம் அடக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 4 பசங்க 4 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க 4 பேர், பசங்க 4 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ஒரு காஃபி வாங்கிட்டு என்னவோ ஒரு மொக்க ஜோக்கை சொல்லி சிரிக்கிறாங்கன்னா, இங்கேருந்து போய் பைக்கை நிறுத்திவிட்டு ஒரு 2 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 35+. முன்னாலும் 50 வயசு பண்ண வேண்டிய ஆளுங்களாம் இப்போ 40 வயசில் அங்கிள் ஆயிடுறீங்க. பூரா பேர் 40 இயர்ஸில் அங்கிள் ஆகி பழைய ஆளுங்க மாதிரி நாகேஸ்வரா பார்க்கில் வாக்கிங் போயிட்டு, இந்த காலத்து பிள்ளைங்களே சரியில்லை. ஆமாம், நீங்களாம் ரொம்ப ஓஹோன்னு இருந்தீங்க. நீங்கள் கிழிச்ச கிளி எங்களுக்கு தெரியாது, உங்கள் 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வெளியில் வச்சா தெரிஞ்சு போயிடும் உங்கள் வண்டவாள் என்னன்னு. நானாவது ஓப்பனாக சொல்லிட்டேன், 400 கூட எடுக்கலேன்னு. நீங்கள்லாம் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட என்னென்ன புளிகி வச்சுருக்கீங்கிற ரகசியம்லாம் யாருக்கும் தெரியாது. அப்போவே ஸ்டேட் ஃபஸ்ட்டில், எந்த ஸ்டேட்டு அதெல்லாம் கேட்காது, ஸ்டேட் ஃபஸ்ட் அந்த மாதிரி. ஸோ சீக்கிரமே ரொம்ப வயசாகிடும். ஏன்னா மனசு இளமையாக இல்லை. உங்கள் எனர்ஜி எவ்வளவு இருக்கோ, உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். மைண்டை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த பெரிய முயற்சியும் எடுக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம பயத்தை கடப்பதான். இது நடந்துடாமல் இருக்கணுமே கடவுளே. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.